அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாமணிஜரம் சேனலில் எல்லாம் ஒவ்வொரு மாதமும் பலன்கள் சொல்லிகிட்டே வந்திருக்கோம். பல பேருக்கு ராசி பலன்கள் சொல்லிகிட்டே வந்துருக்கோம். அதில் இந்த ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜூலை மாதத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு வருது. சனி பகவான் வக்ரம் அடைகிறார். இந்த ஜூலை இறுதியில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். ஜூலை மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைகிறார். மற்றபடி இந்த மாதத்தில் உங்களுக்கு புதன் பயிற்சி ஆறுது, செவ்வாய் பயிற்சி ஆறுது. இந்த மாதத்தில் ஏற்கனவே இது வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான், சனி, ராகு இதெல்லாம் பயிற்சி ஆறுதுன்னு தெரியும். இப்போ இந்த மாதிரி மற்ற கிரகங்கள் பயிற்சி ஆறுது உங்களுக்கு எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இது உங்களுடைய வேலையில் எப்படி பாதிக்கும், இல்லை வேலையில் எந்த விதமான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்றதையும் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, மேஷராசின்றது காலபுருஷத்து முதல் வீடு, செவ்வாயோட ராசி. இதில் இருக்கிறது அசுவதி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த ஜூலை மாதத்தில் கிரக சுச்சுவேஷன் இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு 2வது வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அவர் இந்த மாதம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் போகிறார். மிதுனத்தில் ஏற்கனவே சூரியனும் குருவும் இருக்கார். அதாவது சூரியன் இந்த மாத தொடக்கத்தில் சூரியனும் குருவும் இருக்கார். அந்த சூரியன் இந்த மாதம் 16ஆம் தேதி கடகராசிக்கு போயிடுறார். சூரியன் கடகராசிக்கு போகிறார். அதே மாதிரி புதன் இந்த மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைகிறார். அதே மாதிரி சனி பகவான் இந்த மாதம் 29ஆம் அன்னைக்கு வக்ரம் அடைகிறார். செவ்வாய் இந்த மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு போகிறார். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு 5லையும் 11லையும் ராகு கேது இருக்குது. உங்களுக்கு 12ல் சனி பகவான் இருக்கார். இதுதான் கிரக சுச்சுவேஷன். இது உங்களுக்கு எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வேலை பார்க்குற இடங்களில் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்தாலும் சரி, சகோதரர்கள் உங்கள் கூட பிறந்தவங்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் திட்டமிட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக உங்களுக்கு அமைஞ்சிடும். இந்த மாதம் நீங்கள் திட்டமிட்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக நடந்துடும். வெளிநாட்டு வேலை இல்லாட்டினா வெளிநாட்டு சம்மந்தமான இதான அங்கேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, வெளிநாட்டு சம்மந்தமான டீலிங்ஸு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். அதே மாதிரி முக்கியமாக ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்குன்னா ப்ரமோஷன் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். இதெல்லாம் பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலை பார்க்குற இடத்துல மன அழுத்தம் ஏற்படும். பொறுப்புகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிற பொறுப்புகள் அதிகமாகும். இது உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை இந்த மாதத்தில் ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் பொதுவாக பொறுப்பு எடுத்து நீங்கள் வேலை செய்யும்போது கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறோம். இப்போ பணங்காசை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுடைய வங்கி பணம் நீங்கள் ஏற்கனவே சேமித்தது, அதில் ஏற்பட்ட முதலீடுகள், இது மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் சீராக இருக்கும். இந்த மாதத்தில் ஷேர் மார்க்கெட்டு இதிலெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தெரியுது. ஆனாலும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நல்லா ஏற்ற இறக்கங்கள் நிறையா உள்ளது. குரு பகவான் வேறு உங்களுக்கு 3வது வீட்டில் இருக்கார். அவர் இந்த மாதிரி இன்டர்நெட்டு, கம்ப்யூட்டர் இதெல்லாம் சம்மந்தப்பட்டவர் தான். 3வது வீட்டில் இருக்க குரு பகவான் இருக்கிறது, அவர் புதனுடைய வீட்டில் இருக்கார். இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆனாலும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை உங்களுக்கும் சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான். நீங்கள் 1க்கு 2 முறை நீங்களே அதை அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. நம்ம சொல்கிறோம் அப்படின்றத இந்த மாதிரி கிரக சூழ்நிலை வச்சு சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தசாபுத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு செய்கிறது நல்லது. குடும்ப செலவுகள் குடும்ப செலவுகள் அதெல்லாம் செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால செலவினங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பாசிட்டிவான விஷயம்னா கடன்களை திரும்ப அடைக்க முடியும். இந்த மாதம் கடன்களை திரும்ப அடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாக நீங்கள் நீங்கள் காதலிக்கிறவங்க
அப்படின்றது அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உறுதியான நிலை இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணத்தை பொறுத்தளவுல திருமண நிச்சயதார்த்தம் அதெல்லாம் அந்த பேச்சுவார்த்தையில் முடிஞ்சு திருமண நிச்சயதார்த்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தளவுல. மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஏற்கனவே இருந்த மனக்கசப்பெல்லாம் கொஞ்சம் தீர்ந்து, கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் தீர்ந்து, கொஞ்சம் நல்ல சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் சந்தேகப்படுறது, மற்றவங்க மேலே உள்ள குறைகளை சொல்கிறது, இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை வந்து தவிர்த்துருங்க. மேக்சிமம் மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறத தவிர்த்துருங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து சாதகமான விஷயங்களாக இருக்குது. குடும்பத்தை பொறுத்தளவு இனிமையான சூழ்நிலை தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். தாய் வழி உறவுகள் அது மாதிரி அவங்க அம்மா மூலமாக வரக்கூடிய சொந்தங்கள் இல்லை மாமா அது மாதிரி வந்து சித்தி இவங்க மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். அவங்க மூலமாக தான் லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிள்ளைங்களோட கல்வியில் வந்து முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களோட எதாக இருந்தாலும் நேரடியாக பேசி நீங்கள் சரி செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் நல்லாவே இருக்கும். மனசை பொறுத்தளவில் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் மன அழுத்தம் ஏற்படும் சொல்லி, அதுக்கு வந்து நீங்கள் தியானம் இது மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. தலைவலி வரலாம், உடம்பை பொறுத்தளவு தலைவலி வரலாம், வயிற்றால் போகலாம், இல்லை வயிறு வலிக்கலாம், ஜெரிமான கோளாறுகள் வரலாம். ஏன்னா ஹீட் இல்லையா, செவ்வாய் வந்து அந்த ஹீட்டான ஒரு கிரகம், அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து ஒரு சில சமயங்கள் திடீர்னு கோபம் வரலாம். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நீங்கள் பொதுவாக வந்து தண்ணி நிறையா குடிக்கிறது, சத்தான உணவுகள் சாப்பிட்றது இதெல்லாம் நல்லது. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால இந்த மாதத்தில் வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுறது, பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை வழிபடுறது, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இருக்க வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும். பொதுவாக வந்து இந்த மாதிரி இந்த மாதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நன்றி.